ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான சைதாப்பேட்டை ஸ்பெஷல் வடக்கறி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 100 கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அது ஒரு 1.5 மணி நேரம் அளவு நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்காம நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் கடலைப்பருப்பு அப்படின்றதுனால நான் 2 வரமிளகாய் மட்டும் நான் சேர்க்குறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கறி பண்ணுறப்ப நம்ம உப்பு சேர்க்குவோம், அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம நைஸாக அரைக்காமல் நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி குறன்னு இருக்கணும். இப்போ இதை நம்ம எண்ணெயில் நம்ம பொரித்து நல்லா ஃபுல்லாகவே வடை மாதிரி தட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம அடை மாதிரி கூட நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை பொரித்து எடுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதும். இல்லை அப்படின்னா நீங்கள் தோசைக்கல்லில் கூட நீங்கள் அடை மாதிரி தட்டி வேக வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சின்னதாக அப்படி இந்த மாதிரி சின்னதாக உருட்டி கூட நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருக விட்டுறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நிறைய எண்ணெயில் சின்ன வடையாக தட்டி கூட இதை மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வறுபட்டுடுச்சு. ஏன்னா இது நல்லா உதிரியாக வந்துருச்சு அப்படின்னா நல்லா வறுபட்டுடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ வடக்கறி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு. இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 ஏலக்காய் சேர்த்துடலாம். ஒரு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் பொரிய விட்டுறலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிச்சிருச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இது உங்களுக்கு ஆப்ஷன் தான். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம்.
1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். நான் ஒரு 200 ml அளவு நான் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா இப்போ வறுத்து வச்ச கடலைப்பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி போயிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கடலைப்பருப்பில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இதை கொதிக்க விட்டுறலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச இந்த கடலைப்பருப்பு கலவையை சேர்த்துடலாம். அதில் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இது 5 நிமிஷம் வெந்தால் தான் நல்லா திக்காகும். 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்து நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நல்லா லேசாக நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வடக்கறி ரெடி ஆகிடுச்சு. நல்ல கமகமன்னு வாசனையோடு இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான வடகறி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.